பாருங்கள், இதுவும் நல்லா பூரி மாதிரி எப்படி அழகாக உப்புது பாருங்கள். சூப்பராக உப்புது. இப்போ நம்ம பீக்கங்காய் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பீக்கங்காய் கிரேவியை இப்போ நம்ம இதில் தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். பாருங்கள், இது வந்து கேவூர் சப்பாத்தி, கேவூர் மாவில் செஞ்ச சப்பாத்தி. இதை வந்து இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாஃப்டாக இருக்குது. கிரேவி அதை விட வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அல்டிமேட் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள்.